நம்ம கமல் நேச்சுரல்ஸில் நிறைய பேரோட ஃபேவரட் பெஸ்ட்டுன்னு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பற்றி அதோட டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கோல்டன் ஸ்கின் பாலிஷருங்க. ரீசெண்டாக நம்ம வந்து நியூ லான்ச் பண்ணோம். நியூ லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட், நிறைய ஃபீட்பேக் இருக்குது. தனியாக ஒரு ஃபீட்பேக் வீடியோஸே நான் போட்டிருக்கேன். ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷாக, ஃபேஸ் பேக்காக நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். செம்ம பாலிஷிங்காக வச்சுக்கும் ஸ்கின்னை. வேறு லெவலில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குது. இதில் 72 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், கிரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக ஸ்கின் கேர் மெயின்டெனன்ஸ் 4 days ஒன்ஸ் வந்து க்ளீனப் ப்ரோட்டீன் பண்ணிவிட்டு டெய்லியும் பேக் பண்ணிட்டு வந்தாலே ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். கிளியர் ஸ்கின் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸ்கின்னு மேக்கப்பே போடாமல் செம்ம க்ளோவிங்காக ப்ளிஷ்ஷாக இருக்கும். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் யூஸ் பண்ணுற நிறைய கஸ்டமரோட ஸ்கின் வந்து க்ளோவிங்காக, பாலிஷாக இருக்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்களும் கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேஜிக் மாதிரி ஒர்க் ஆனிச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து கோல்டன் ஸ்கின் பாலிஷரை தேவையான அளவு எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டரில் இன்னும் கொஞ்சம் சில்னஸ் இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும், அதுக்காக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிஃபோர் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டல்லாக, டயர்டாக இருக்குது. இது எப்போதுமே ரெகுலராகவே நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிறது தான். நிறைய விஷயத்தினால, ஒர்க் லோட் அதிகமாக இருக்கனாலையோ, நிறைய திங்க் பண்ணுறனாலையோ, இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால வரும். ஸ்கின் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. நம்ம மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான், ரெகுலராக நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் ஸ்கின்னை, பாடியை வந்து நல்லா வச்சுக்க முடியும், ஹெல்த்தை. ஸோ அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் ரெகுலராக ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸ்கின் பார்க்க பாலிஷாக நல்லாயிருக்கும், அண்ட் க்ளோவாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்களேன், கோல்டன் ஸ்கின் பாலிஷர் அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ க்ளோ இருக்கும். அந்த பேக் போடும்போது செம்ம ஷைனிங் வந்து நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு டால் அடிக்குது அந்த ஸ்கின்னு. ஸோ இந்த பேக்கில் இருக்க இந்த க்ளோ கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னில் வாஷ் பண்ணும்போது இருக்கும். அந்த மேஜிக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் டே 1லேயே இந்த அளவுக்கு ஒரு க்ளோ கொடுக்குற, பாலிஷ் கொடுக்குற ரீசனுக்காக தான் நிறைய பேரோட ஃபேவரட்டாக இந்த கோல்டன் ஸ்கின் பாலிஷர் வந்து இருக்குது. நான் ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டேன். ஸ்கின்னை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போடுங்க. மேல் நோக்கி ஃபேஸ் பேக் போடுங்க. கண்டிப்பாக கண்ணை சுற்றி, லிப்ஸை சுற்றி எல்லா இடத்துலையுமே நம்ம போடும், இல்லைனா அன்ஈவன் ஸ்கின் டோன் மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா திக் லேயராக போட்டுக்கோங்க. ஃபுல் பாடிக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நான் வந்து கைக்கு மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு 5 to 7 minutes வந்து ட்ரை ஆகிடும். ஓவர் ட்ரை பண்ணாமல் நார்மல் ட்ரை ஆனோன்னு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வேறு லெவலில் ஒரு கிளாஸி ஃப்ளாலஸ் ஸ்கின் வந்து இருக்கும். செம்ம பாலிஷாக இருக்கும். கை பாருங்கள், பிஃபோர் எப்படி இருந்துச்சு பாருங்கள். நான் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ட்ரையாக, டல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பிரைட்னஸ் இல்லை, செம்ம டயர்டாக இருக்குது, டல்லாக இருக்குது. பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது வந்து டே 1லேயே நம்மளுக்கு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, நம்மளோட ஸ்கின் டோனை அது வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு, அண்டு நல்லா அழுக்க ரிமூவ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால இந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து தெரியுது. தென் எப்போதுமே என்னோடய ஸ்கின்னை நான் 4 days ஒன்ஸ் வந்து கிளியராக ஒரு ஸ்டீம் பண்ணி போஸ்லேருந்து அடுக்கெல்லாம் எடுத்து நீட்டாக நான் வந்து ஃபேஷியல் பண்ணிடுவேன். ஸோ அந்த க்ளீனப் ப்ரோட்டீன் கொடுக்க தான் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். 4 days ஒன்ஸ் வந்து ஃபேஷியல், ரெகுலராக பேக் ரொட்டீன், ஆயில் ரொட்டீன், நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப நாள் வரைக்கும் எங்காக, அழகாக, பிரைட்டாக, க்ளோவாக மெயின்டைன் பண்ணலாம். ரெகுலராகவே சோப்பு போடாமல் ஃபுல் பாடிக்குமே, ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை ஃபுல் பாடிக்குமே ஸ்கின் கலர் பூஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு பேக்காக, ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணலாம். செம்ம கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இது வந்து ஸ்கின் கலருக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி ரெகுலராக கிளென்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ தட் அந்த லைட்டனிங் வந்து நம்மளுக்கு நல்லா கிளென்ஸ் பண்ண ஒரு பிரைட்னஸ் இருக்க அந்த லைட்டனிங் இருக்கும். க்ளோவிங் பவுடர் அடுத்து. இந்த க்ளோவிங் பவுடர் யூஸ் பண்ணும்போது செம்ம ஃப்ளாலஸாக இருக்கும் ஸ்கின்னு. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இதுவும் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு க்ளோ வந்து பார்க்க முடியும்.
நியூபார்ன் பேபிலேருந்தே இந்த க்ளோவிங் பவுடர் ஸ்கின் கலர் பூஸ்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு மேஜிக் பவுடர் இந்த க்ளோவிங் பவுடர். கமல் நேச்சுரல்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில ப்ராடக்ட்ஸோட தான் கிட்டத்தட்ட ஒரு 6 to 9 ப்ராடக்ட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணதே இந்த க்ளோவிங் பவுடர் அந்தளவுக்கு அத்தனை பேருக்கும் இப்போ வரைக்கும் ஃபேவரட் ஆனது. அடுத்து வந்துட்டு யங் கொலாஜன் பவுடர். இது வந்து போஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட ஃபேவரட். இது யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் இப்போ எங்கே தெரியுறேன், ஸ்கின் டைட்டனாக இருக்குது, பார்க்குறதுக்கே க்ளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மேஜிக் ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டே யங் கொலாஜன் பவுடர். பேருக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக ஒர்க் ஆகும். அடுத்து பாத் பவுடர் நிறைய பேரோட ஃபேவரட். இதுவும் நியூபார்ன் பேபிலேருந்தே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ஃபேஸ் வாஷாக ஃபேஸ் பேக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுவும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டது. அண்ட் நிறைய பேர் வந்து பாத் பவுடர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, பட் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஹெர்பல்லே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், ஹெர்பல்லே ஒரு சில ஹெர்பல் வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. ஸோ ஸ்கின் ட்ரை ஆகிறது இல்லை வந்து போட்ட உடனே ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப சூப்பரான ஹை ரேஞ்சில் இருக்க ரிச்சான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அத்தனை ப்ராடக்ட்ஸுமே ரிசல்ட் கொடுத்ததுனாலே ஒரு சில இன்க்ரீடியன்ஸை ரெகுலராக சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லவே இல்லை. இதில் ஹை ப்ரோட்டீன் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ப்ரோட்டீன் பேக் அப்படிங்கிறனால ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக உங்களை வந்து மெயின்டைன் பண்ணும். இது வந்து ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர், நல்ல ஒரு கொலாஜன் கண்டென்ட் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக போட்ட உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும் இந்த ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர். நிறைய பேரோட ஃபேவரட் இந்த ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர். ஃபேஸ் வாஷாக ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிங்கிள் பேக்கேஜாக இல்லாமல் 1 kg 2 kgன்னு ஆர்டர் பண்ணவங்க தான் இதில் நிறைய பேர் ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர். அடுத்து இப்போ ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நிறைய பேரோட ஃபேவரட் ஆனது இந்த டார்க் சர்க்கிள் ஸ்பார்க்கிள் ஐ ஆயில். நிறைய பேரோட பிரச்சனையே இதுதான். ஏன்னா கண் வந்து டல்லாக இருக்கும், டார்க் சர்க்கிள் இருக்கும், அந்த பஃபினஸ் இருக்கும். ஏன்னா செல்லு நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த டயர்டே இல்லாமல் டே 1லேருந்தே உங்களோட ஸ்கின்னில் ரிசல்ட் பார்க்க முடியும்னா இந்த டார்க் சர்க்கிள் ஆயில் தான். சந்தனில் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸில் மேக் பண்ண நல்ல ஒரு ரிச்சான ஆயில். இதில் ஆல்மண்ட் ஆயில் நிறைய ஆயில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அத்தனை ஆயிலுமே என்னோட ஸ்கின்னுக்கு மேஜிக் பண்ணும். அண்ட் அப்ளை டெய்லியும் நைட் நீங்கள் 24 ஹவர்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லியும் நைட் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கின்னை சுற்றி இருக்கும். அவ்வளோ ஒரு திக்கான ஆயிலாகவும் இருக்கும். ஸ்மெல் நிறைய பேருக்கு அடிக்டான ஒரு ஸ்மெல்லு, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எனக்குமே இது ஒரு அடிக்டட் ப்ராடக்ட்டு. ஏன்னா நான் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறதுனால, ஆர்டர்ஸ் எல்லாமே மொபைலில் தான் எடுக்கிறதுனால நான் வந்து மேக்ஸிமம் ஹவர்ஸ் வந்து நான் மொபைலில் தான் இருப்பேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு பெஸ்ட்டு வந்து இந்த டார்க் சர்க்கிள் ஆயில். அதே மாதிரி தான் நிறைய பேரோட ஃபேவரட்டாக இது வந்து இருக்குது. அடுத்து நம்மளோட குங்குமாதி சாஃப்ரான் ஆயில். நம்ம குங்குமாதி சாஃப்ரான் ஆயிலில் மட்டும் எப்படி தான் அப்படி ஒரு மேஜிக்னு நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கதை கேட்டிருப்பீங்க. ஏன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக குங்குமாதி ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்க கூட, நிறைய டாக்டர்ஸ் கூட நம்மளோட குங்குமாதி ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த குங்குமாதி ஆயில் வந்துட்டு டே 1லேயே ஸ்கின்னை ஹைட்ரேஷனாக பிரைட்டனிங் ஆக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கும். இதில் வேறு லெவலில் ரிச்சான, அவ்வளோ சீக்கிரம் யாருமே இவ்வளோ காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணாத இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட் நம்மளோட ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியாக வச்சு ரீசெண்டாக லான்ச் பண்ணி பரபரப்பாக போயிட்டுருக்குது இந்த ஸ்கின் 16 ஆயில். ஸ்கின்னை டைட்டனிங் பண்ணுறதுக்கு நம்மளோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனாக நம்ம அனௌன்ஸ் பண்ணது 4 days ஸ்கின் 16, 3 days குங்குமாதி ஆயில், 1 day பியூட்டி ஆயில்னு சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு ஸ்கின்னை டைட்டனிங் பண்ணி ஒரு யங் லுக் வேணும். ஸ்கின் தொலைன்னு இருக்குது, நிறைய பேருக்கு இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு அந்த யங் லுக்கே இருக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே க்யூர் பண்ணி என்னோடய ஸ்கின் அவ்வளோ டைட்டனாக இருக்குது, சின்ன வயசான மாதிரி இருக்குது, நான் ரொம்ப எங்காக தெரிகிறேன், 10 வயசு கம்மியான மாதிரி இருக்குன்னு நீங்கள் படிக்கிற அத்தனை ஃபீட்பேக்ஸுக்கும் காரணம் இந்த ஸ்கின் 16 ஆயில். இது வந்து ஒரு மேஜிக் ப்ராடக்ட்னே சொல்லலாம். வீக்லி நம்ம குங்குமாதி ஆயில் எவ்வளோ ரெடி பண்ணுவோமோ அதுக்கு 3 மடங்கு வந்து இந்த ஸ்கின் 16 ரெடி பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் இது வந்து 50 ml, இது 15 ml ஆக்சுவலாக 50 ml 100 mlன்னு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேரோட ஃபேவரட் இந்த ஸ்கின் 16. 1 day யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அடுத்து நான் காமிச்சிட்டு இருக்கிறது லிப் பாம். உங்களுக்கே தெரியும், நம்மளோட லிப் பாம் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ எந்த ப்ராடக்ட்லேயுமே இருக்காது. அதே மாதிரி லிப் பாமில் மெயினாக நிறைய பேர் வந்து கலர்ஸு, அந்த ஜெல்லு என்னென்னத்தையோ போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரிஜினலாக
ஒரிஜினல் லிப் பாம் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதில் நிறைய ஆயில்ஸ் இருக்கும். அந்த ஆயில் கண்டென்ட்டை இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட லிப்பை வந்து செம்மையாக ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் லிப்பில் இருக்க டார்க்னஸை ரிமூவ் பண்ணும். இது லிப்புக்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நிறைய டாக்டர்ஸ் ஃபீட்பேக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. எவ்வளோ காஸ்ட்லியாக நான் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி வேக்ஸி மாதிரி இருக்கும், பட் உங்களோடது மட்டும்தான் ஒரிஜினலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அது வந்து இந்த லிப் பாம்க்கு, பியூட்டி ஆயில்ஸ்க்கு. அடுத்து நம்மளோட ஹேர் கலர். நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த கூட நம்ம ஹேர் கலர் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் ஹெர்பல் அப்படின்னு வாங்கி விற்கிறது கூட ஹெர்பலில் பிளாக்கே கிடையாது. ஸோ அது கூட கெமிக்கல் தான். தட் மீன்ஸ் அமோனியா மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹென்னா பவுடர்ஸ் கூட கொடுப்பாங்க. நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இது வந்து ஹெர்பல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுற நிறைய ஹேர் டை, ஹேர் கலர்லாம் வந்துட்டு ஹெர்பல் கிடையாது 100%. அது வந்து யூஸ் பண்ண அந்த அமோனியா யூஸ் பண்ண 1 4 ஆகும், 4 வந்து 16 ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஹேர் அந்த ஒயிட் ஹேர் வந்து டெவலப் ஆகும். ஹேரை பயங்கரமாக ட்ரை அடிக்கும் அந்த அமோனியா யூஸ் பண்ணும்போது. ஹெர்பலில் பிளாக்கே கிடையாது, பட் நம்ம ஹேர் கலரோடு மெர்ஜான ஒரு கலர் வந்து நம்மளோட ஹேர் கலர் வந்து கொடுக்கும் ஹெர்பல் ஹேர் கலர். இதில் வந்து ஹென்னா ப்ரோட்டீன் ப்ளஸ் அவுரி பவுடர் வந்து இருக்கும். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டோட அவுரி பவுடர் ரெடி பண்ணியிருப்போம். ஹென்னா அவ்வளோதான், விச் இஸ் 100% நேச்சுரல். நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்கள் ஹேர் கலரோட மெர்ஜான ஒரு பிளாக்கே கொடுத்துரும். பிளாக் மீன்ஸ் உங்கள் ஹேர் கலரோட மெர்ஜான கலர் தான். டை அடித்த மாதிரி ஒரு பிளாக் வந்து இது கொடுக்கவே கொடுக்காது. அந்த பிளாக் வந்து ஹெர்பலில் கிடையவே கிடையாது. சரியா? ஸோ இதை நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். அண்டு நீங்கள் அவுரி யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ட்ரை அடிக்கும், பட் இது வந்து ட்ரையே ஆக்காமல் ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு. இன்றைக்கி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அண்டு இது வந்து கேட்குறீங்க நிறைய பேர், ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எனக்கு வந்து சொல்லுங்கள் ஓரளவுக்குன்னு. ஆனால் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குன்னு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அத்தனை ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய அந்த மாதிரி வீடியோ குட்டி வீடியோவாக பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோவும் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸை நான் கவர் பண்ணுறேன். நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 50+ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 1-2 ப்ராடக்ட் 1-2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் ரிசல்ட் கொடுக்காது. நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இருக்கணும். அது கெமிக்கல் இல்லாமல் நீங்கள் வெளியிலேருந்து எதுவும் கெமிக்கலாக வாங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணது தான் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் ஆனது. அண்டு அத்தனை ப்ராடக்ட்ஸுமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்கின் கேர் கிட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் நம்மக்கிட்ட நிறைய பேர். இப்போ உங்களுக்கு ஒரே ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணிவிட்டு வாங்குகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வாங்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா கால் அக்செப்ட் ஆகாது. ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அங்கே கிளியர் பண்ணிக்கலாம்.